ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வாய்ந்த நாளை ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமை பெண்கள் இந்த 3 விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? பெண்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? வறுமைகள் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்புகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னா பெண்கள் கட்டாயம் இந்த விஷயங்களை நாம் கடைப்பிடித்தே தீர வேண்டுங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்றொன்னா நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை நாளை வருகிறது. அதுவும் சிவராத்திரியும் சேர்ந்து வருகிறது. இந்த நாட்களில் அம்பிகையை நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பதிவில் பெண்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் கட்டாயம் நாம இந்த 3 விஷயங்களை செய்ய வேண்டும். அதுவும் நாளைய தினம் ஆடி 3ஆம் வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள், வறுமைகள் நீங்கணும், செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா பெண்கள் கட்டாயம் இந்த 3 விஷயங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் போது செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அது என்னங்க பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, நம்ம வீடுகளில் பெண்கள் தான் மகாலட்சுமி தாயாக கருதப்படுகிறார்கள் இல்லையா? நாம் அப்படிதான் நினைக்கிறோம். பெண்ணை அம்பிகையினுடைய சொரூபமாகவே பார்க்கப்படுறோம். அப்போ அந்த அம்பிகை நம்ம வீட்டில் வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மங்களகரமாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள். பொதுவாக ஆடி வெள்ளி அப்படிங்கிறது இல்லைங்க, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி மங்களகரமான நாட்களில் பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்காரப்படுத்தி கொண்டாலே போதும், மகாலட்சுமி வந்து விடுவாள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நம்மளுக்கு ஆடி 18ஆம் பெருக்கு. ஆக நம்ம இன்றே வீடு முழுவதும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நாளைய நாட்களில் மாவிளை தோரணம், வேப்ப இலை தோரணம் கட்டாயம் உங்களுடைய நிலைவாசல்ல நீங்க கட்ட வேண்டும். எப்பவுமே நம்முடைய குல தெய்வம் நிலைவாசலில் வாசம் செய்வாங்க. அப்படி நாம எந்த அளவுக்கு நிலைவாசலை பராமரித்து அதை நாம நிலைவாசல் பூஜை செய்து வழிபாடு செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குல தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஆக இந்த 2 தோரணங்களையும் நீங்க கட்ட மறக்கவே மறக்காதீருங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் பூஜை ரொம்ப எளிமையாக நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன் செய்கிறதுக்கு. நிலைவாசலை பன்னீரும் தண்ணீரும் கலந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவினால் கோலம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பூ வச்சுக்கோங்க. 2 அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இப்படி தீபம் ஏற்றிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் உங்கள் நிலைவாசலுக்கு காட்டி முடிச்சிட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இது நிலைவாசல் பூஜை நாம் செய்யக்கூடியது. நாளை நம்ம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால அம்பிகைக்கு நாம் என்ன மாலை சாத்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் மாலை. நீங்கள் 27, 54, 108 அப்படிங்கிற எண்ணிக்கைகளில் நீங்கள் ஏலக்காயை மாலையாக கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கும் நீங்கள் சாத்தி வழிபாடு செய்யலாம். இல்லை உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே அம்மன் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே சென்று கூட இந்த மாலையை அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க, குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாத்திடுவாங்க சாமிக்கு. அப்படி அங்கே நீங்கள் கோவிலில் கொடுத்தும் நீங்கள் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். நீங்கள் மனதார அம்பிகை கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஏலக்காய் எல்லாருக்கும் தெரியும், பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. அப்போ நம்ம ஏலக்காயை மாலையை கட்டி நாம் அம்பிகைக்கு சாத்தி வழிபாடு செய்யும் போது பண வரவு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால நாளைய தினம் இந்த விஷயத்தையும் நீங்கள் தவறாமல் செய்யுங்க. உங்கள் வீட்டில் சின்னதாக நாங்கள் அம்பிகையினுடைய விக்கிரகம் இருக்குதுமா, அதுக்கு நாங்கள் ஏலக்காய் மாலை சாத்தி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். எங்கள் வீட்டில் விக்கிரகமெல்லாம் இல்லைம்மா, வெறும் அம்பிகையினுடைய படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. படத்துக்கு கூட நீங்கள் இந்த மாலையை சாத்தி வழிபாடு செய்யலாம். சரிங்க, இப்போ 2 விஷயம் சொல்லிட்டேன்.
மூன்றாவதாக நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைய தினம் சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுலேயும் அம்பிகைக்கு நாம் ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னா, அம்பிகைக்கும் ஏற்றுகிற தீபம், சுக்கிர பகவானுக்கும் ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னா மொச்சை தீபம். நாளை காலை 6 to 7 அப்படிங்கிற இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் உங்களால் மொச்சை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கிட்டு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து அதில் மொச்சப்பயிரை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த மொச்சை பயிறு தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். இது சுக்கிர பகவானுக்குரிய தானியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மொச்சை பயிறு தீபத்தையும் ஏற்றலாம். அதற்கப்புறம் கல்லுப்பு தீபம் ஏற்றீங்க அப்படின்னாலும் கல்லுப்பு தீபத்தையும் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த கல்லுப்பு தீபத்தையும் சுக்கிர பகவானுக்கு பிடித்த இந்த மொச்சை பயிறு தீபத்தையும் ஏற்றி நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தடைகள், தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினத்தில் சுக்கிரஹோரை நேரத்தில் மொச்சை வாங்குவது, வெள்ளை மொச்சை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. வெண்மை நிறம் அப்படின்னாலே சுக்கிர பகவானுக்கு பிடித்த நிறம். மொச்சை அப்படிங்கிற அந்த தானியமும் சுக்கிர பகவானுக்கு பிடித்த தானியம். அதனாலதான் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மொச்சையை நம்ம வாங்கும்போது நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். அதுக்காக கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே வழக்கமாக வரக்கூடிய உங்களுக்கு அமௌண்ட்டை விட அதிகமான கஸ்டமர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இல்லை ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா பணத்தில் இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். இது மாதிரியாக நாம் வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கும். தடைபட்ட சுபகாரியங்கள், இப்போ நான் ரொம்ப நாளாக உன்னை நினச்சிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு, அது தள்ளி 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 போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கும். நாளைய தினம் இந்த விஷயங்களை நீங்கள் பெண்கள் செய்ய மறக்கவே மறக்காதீர்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நாம் மஞ்சள் நிறப்புடவையும் பச்சை நிறப்புடவையும் நம்ம கட்டிட்டு பூஜை செய்வது இன்னுமுமே மேலும் சிறப்பான ஒரு பலனை நம்மளுக்கு தரக்கூடியது. இதையும் நீங்கள் பெண்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களைவே நீங்கள் ரொம்ப மங்களகரமாக நீங்கள் அலங்காரம் பண்ணி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க நிறைய பர்ஃப்யூமு, தன்னை ஒரு ஒரு ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க, ரொம்ப ப்ரெசன்டபிளாக வச்சுப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.